இந்த ஒரே டேக்குங்கிறது வந்து வெளியில் இருக்கிறவங்களோ அல்லது இந்த அர்பான் லீஜெண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அது ஒரே எல்லாரும் தேவையும் இல்லை. இந்த சினிமா கொடுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பே அதை ஒரே தடவையில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதது தான். அதை நிராகரித்தல் வந்து அசட்டுத்தனமான ஒரு நாடகத்தனம். நாடகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கலைத்துறையிலிருந்து அடுத்த கலைத்துறைக்கு வர்றவங்க அந்த திறமையை காட்டுவாங்க. அது ஆச்சரியமா கூட இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அது வந்து அது அது வேற வேற துறை. அது அதில் ஒரே மாதிரி பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸை திருப்பி தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாத ஒரு அசௌகரியம் இருப்பதாகவே நினைக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி சௌகரியமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஒரு கலைஞனுக்கு சினிமா. அதை பயன்படுத்திக்கணுமே தவிர அதை நிராகரிச்சுட்டு, நான் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் காலையிலேயே மொத்தமாக ராத்திரி வரலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வேலை சாப்பிட்ருவாங்க. அந்த அவசியம் கிடையாது. சைனா மாதிரி ஃபுட் பேஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க 5 வேளை சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. இதில் விழா எடுக்கிறதுக்கு என்னங்க, நான் வந்து அவங்க எடுக்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறேன். அது கேலியும் பண்ணல. நான் ரொம்பவும் இதை வேற யாருக்காவது எடுத்திருக்காங்களான்னு மாறுதட்டவும் முடியாது. களத்தூர் கணமா நடிச்சுட்டு வேற எந்த படமும் நான் நடிக்காமல் நிறுத்தியிருந்தால் கூட 50 வருஷம் எப்படி ஆயிருக்கும். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, என்னை தொடர்ந்து வேலை செய்ய விட்ட ரசிகர்களுக்கும் அந்த அனுமதியை கொடுத்த ரசிகர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் பரவாயில்ல கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாலும் இருந்து தொலைச்சிட்டு போகிறான்னு விட்ட வர்த்தக பண்டிதர்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு விழா. ஒரு வெற்றி படத்தை எடுக்கும்போது நீங்கள் பண்டிதர்கள்னு சொன்னதுமே உங்களுக்கு இந்த கேள்வி தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றி படத்தை எடுக்கும்போது பாதி பேருக்கு நிம்மதி, அப்பா புதுசாக ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைப்பா, நம்பி வாங்கலான்னு நம்புவாங்க, அவ்வளோதான். அதான் ரீமேக் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சௌரியம் என்னன்னா, எனக்கு செஞ்சதையே செய்கிறோங்கிறதுல ஒரு முன்னேற்பாடு. எல்லாருக்கும் கதை தெரியும். நானாக ஒரு கதையை எழுதி பண்ணும்போது சார் என்னமோ மனசில் வச்சுருக்காரு, என்னன்னே புரியலன்னு புரிஞ்சவங்க கூட சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த பிரச்சனை இருக்காது. இதில் எல்லாருக்கும் கிளியராக கதை தெரியும். ஆனால் அது வந்து ஒரு ரீமேக் பண்ணுறதுல தான் அப்படி தெரிய வைக்கணுங்கிறது இல்லை. நிறையா இருக்குது. அமைதியாக இருக்கார் அவர், பதட்டமே இல்லாமல் இருக்கார். எனக்கு கொஞ்சம் பதட்டம் உண்டு. ஆனால் அதான் என்னுடைய யூஎஸ்பி ஒன்று கூட தோணும் எனக்கு. அதனால் நான் அது என்ன, அது கற்றுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சு சில விஷயங்கள் கற்றுக்கணும். சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் அழகாக இருக்கும். அது இல்லை, அது என் முகமும் அப்படி தான் இருக்கும். அவங்க நாயகன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும். ஏன்னா அதே ஆள் தான் நான் நடிக்கும்போது. பட்டு அவர் வந்து இஎஸ் ஸ்போக்கன் அண்ட் அவரோட ஆக்சண்ட்டை கூட அவர் பெருசாக கரெக்ட் பண்ணலை. ஏன்னா இதில் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க முடியும், அவரால் முடியாதுங்கிறது இல்லை. இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற பாத்திரம் ஐஜி மாறார், கோவிந்தன் மாறார்னு ஒரு மலையாளி கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. அதாவது we are gaining in on what he has. வேற ஒரு நடிகர் அந்த துல்லியமான ஒரு இதோட மலையாளம் தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் விட்டுட்டீங்க ஒரு 4-5 முக்கிய படங்களை. ஏன்னா கோகிலான்னு ஒரு படம் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து 16 வயது நிலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. மலையாள படத்தில் நல்ல வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தாங்க. 3ஆம் பிறையை விட்டுட்டீங்க. 3ஆம் பிறை வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக நான் நினைக்கிறேன். ஏன் அதுனா, உலக சினிமாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். பாலுமேந்திரா பெரிய கொக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒருத்தர் இருக்காரு, நான் யாரும் இங்கே மற்றவங்கள யாரும் இன்னும் கேலி பண்ண விரும்பல, நம்ம 2 பேருக்குள்ளே வச்சுப்போம். ஒருத்தரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எனக்கு என்னன்னா, நான் யார் தெரியுமாங்கிறத மாத்திரம் காட்டிட்டு போகிறது முக்கியம் இல்லை, நாங்கள் யார் தெரியுமாங்கிறத உலகத்துக்கு காட்டணும். அதனால் உங்களை விட்டுட்டு நான் தனியாக சினிமா பண்ண போகிறதில்லை. அதனால் எனக்கு நடுவில் ஒரு சகலகலாவல்லவன் பண்ண வேண்டி வந்தால் செய்வேன். அதுக்கான காலதாமதம் தூங்கி தான் ஆகணும்னு ஒரு 8 மணி நேரம் தூங்கி தான் ஆகணும்னு டெய்லி இருக்கிற நிர்பந்தம் மாதிரி அதை ஒரு வர்த்தக ரிலாக்ஸேஷனாக தான் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல், கமலஹாசன்கிற நட்சத்திரம் இல்லாமல் இன்னைக்கு உன்னை போல் ஒருவன் மாதிரி ஒரு படத்தை தைரியமாக வேற யாரும் எடுக்க முடியாது. அந்த பலத்தை எனக்கு கொடுத்ததே நட்சத்திரம், அந்த நட்சத்திர கமலஹாசன் தான்.
அதனால் அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நடுவில் என்ன திட்டுவாங்க, பாலு மகேந்திராவே சொல்வார், நடுவில் போய் என்ன சகலகலாவும் தூங்காதே தம்பிலாம் பண்ணியிருக்கீங்க. அதை இன்னைக்கு நான் வந்து சகலகலாவில் தூங்காதே தம்பியோ அந்த படங்கள்லாம் அப்படின்னு ஏன் சார் அதை சொல்கிறீங்க அப்படின்னு சண்டை போடுறதுக்கு அந்த படத்துக்கான ரசிகர்கள் இன்னமும் நல்லா உங்கள் கூட்டத்திலே இருப்பாங்க. அது ஒருத்தர் கை தூக்கிட்டார். அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் என்னுடைய வெற்றி. ஒருத்தர் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதில் நான் வந்து சில நேரம் இந்த கபடி விளையாடுற மாதிரி தான் சார் இது. இங்கேயும் போகணும் அங்கேயும் போகணும், மாட்டிக்கவும் கூடாது. இல்லை, வர்த்தக பண்டிதர்கள்லாம் நான் சுவிட்சர்லாண்டில் போய் ஸ்ருதியும் நானுமே ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அப்பா மகளே பார் மகளே பார் பாடியிருக்கலாம். நான் எழுத மாட்டேன். நான் எழுத மாட்டேன். இல்லை, அது பண்ணலை. அதாவது இதில் என்னன்னா, இந்த பாட்டுங்கிறது என்னங்கிறத வந்து நீங்கள் நான் அதை பெரிய விளக்கம் நான் வந்து தியோடார் பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டு விழாவாயிடும். தமிழ் சினிமாவில் பாட்டு ஏன் வந்தது, நம்ம கலாச்சாரம் பாட்டு இருக்குன்னாங்க. ஏன் வடநாட்டில் இதில் வெளிநாட்டில் வந்து அவங்க மியூசிக் கலாச்சாரம் இல்லையா? இல்லை, நாங்கள் செத்தாலும் பாட்டு பாடுவோம், பிறந்தாலும் பாட்டு பாடுவோம், இறந்தாலும் பாட்டு பாடுவோம். அதுதான் உலகெங்கிலும். நம்ம வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமாவை படிப்படியாக வளர்ந்து வரல. நடுவில் ஒரு பெரிய கலாச்சார இடைவெளி, சினிமாவை நம்ம கண்டுபிடிக்கலைங்கிறது போக பெரிய கலாச்சார இடைவெளி. நம்ம தெருக்கூத்தில் இருந்தது, திருவிழாக்கள் இருந்த எல்லா அம்சங்களையும் சினிமாக்குள்ள போட்டுட்டோம். அது ஒரு கலாச்சாரமாகிடுச்சு. நமக்கும் வந்து எல்லாரும் கம்பன்லாம் என்ன பாட்டு பாடிட்டே இருந்தார், இல்லை ராஜராஜ சோழன் பாட்டு பாடிக்கிட்டே தான் சண்டைக்கு போனாரா? பாடவே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவருக்கு பாட்டை ரசிக்க மாத்திரம் தெரிஞ்சவராக இருந்திருக்கலாம். இதெல்லாம் சும்மா நம்ம போட்டுக்கிட்டது. வர்த்தக பண்டிதர்கள் அது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதை மாற்றியும் பண்ணலாம். சார், இந்த பண்டிதம்னு வந்துட்டாலே தவற வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அது யாரா இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் பண்டிதம் பண்ணாலே தப்பு. ஏன்னா விஞ்ஞானம் குறுக்க வந்துடும். கண்டிப்பாக அடுத்த நாள் மாறிக்கிட்டே இருக்கு. பண்டிதம் செய்பவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். இன்றைய சூழல் ஒரு பேர் உதாரணம். அது எந்த துறையில் எப்படிப்பட்ட, நான் வந்து சும்மா அப்பா செத்து போனால் திவசம் பண்ணி வைக்கிற பண்டிதரை மாத்திரம் சொல்லலை. நான் எல்லாவது தொழிலையும் இருக்கிற பண்டிதர்கள் இதுதான் சரியான வழின்னு சொல்லி இவர் புத்தகத்தை எழுதி இதை தாண்டி போகாதீங்கன்னு வச்சாங்கன்னா அந்த புத்தகத்தை தாண்டி போக வேண்டிய நிர்பந்தம் வரும். ஏன்னா உலகத்தின் அமைப்பு அப்படி, நம்மளுடைய சிந்தனையின் அமைப்பு அப்படி. புதியவர்னா நான் கொஞ்சம் பழசு தான், நானும் எழுதியிருக்கேன். ஆனால் என்னுடைய நண்பர் மனுஷபுத்திரன் எழுதியிருக்காரு. இதில் Blase has also written. Collaborated with you. Collaborated with me. அவர் வந்து தமிழில் முதல் முறையா? I think so. Yeah. தமிழ் படத்துக்கு 2 புதிய, ஆனால் ஏற்கனவே எழுதும் மகா திறமை உள்ள 2 நல்ல எழுத்தாளர்களே. பிளாசே வந்து என்னுடன் சேர்ந்து எழுதியிருக்காரு ஒரு பாட்டு. இன்னொன்று மனுஷபுத்திரன் தனியாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மனுஷபுத்திரன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியவர்னு கூட சொல்லலாம். பட் இதில் ஒரு வாய்ப்பு, நல்ல நண்பர் அவர். என்ன பண்ணலாங்கிறத வந்து ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து நிறைய ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கிற தவறுகளை சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் ஃபார் சேஞ்ச், லெட் மீ பிகம் த சேஞ்ச், கோட்டிங் மிஸ்டர் காந்தி. தட் இஸ், இந்த படத்துக்கு படம் நடுவில் வர்ற இடைவெளியை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரசிகர்கள் யாரும் பார்க்க மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களை பார்ப்பேன், பிள்ளையார் மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு கடலை தூக்கி போட்டுருவோன்னு சொல்லலை. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் we are going to try and produce more films in a shorter while with Kamal Haasan. Tamil cinema மட்டும் இல்ல, I think Indian cinema plan is to entertain people in whatever way possible. I'm a performer and it doesn't matter எப்படி பண்றேன்னு முக்கியம் இல்லை, as long as I'm doing it, that's what I want to do with this life. And நீங்க கேட்ட கேள்வி maximum utilization, I think I've learned that from him as a daughter. Every day I live like நாளைக்கு பாத்ரூம்ல வழுக்கி சத்துட்டா பண்ண, you know, I should not have regrets. So I think I think that as artists, that's a very, very important quality. Not to over plan, but to plan to do something with that every day. So it doesn't matter. At the same time, அதுக்காக எல்லா நேரத்தையும் பாத்ரூம் வழுக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாடே பண்ணிட்டு இருக்க கூடாது.